ஹலோ ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் வரவேற்கிறேன். ஃபைனலி ஒரு வெற்றிக்கு அப்புறமான ஒரு மேட்ச் ரியாக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். Victory Screech! 2 மாசம் கழிச்சு கடைசியா டிசம்பர் 11 அன்னைக்கு ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் ஃபைனலி இப்பதான் ஜெயிக்கிறோம். அதுவும் கிளீன் சீட்டோட வேற ஜெயிச்சிட்டோம். நாள சில பேரை பிடிக்க முடியல. சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அப்புறமா வரேன். பட் பிக் அப் டு எவரிவன் ஃபார் வாட்ச் தி வாட்ச் அலாங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் ஒரு ஃபுல் கலாய் செஷனா இருக்கும்னு நினைச்சேன். நம்ம கேரளா ஆடுறது பார்த்து ஈஸ்ட் பெங்கால தோத்தது பார்த்து ரொம்ப கண்டராவியா இருக்கும்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டர் ஆடினோம். ஐ மீன் 1.5 இஸ் பெட்டர் தென் 0 பானுங்க. ஸோ அதனால அவ்வளவு கொஞ்சம் பெட்டர் ஆடி நம்ம ஈஸ்ட் பெங்காலோட ஜெயிச்சிட்டோம். நம்ம சக்சஸ்ஃபுல்லி 11th இருந்து 10th போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி. பட் இந்த மேட்ச் ஓகே இன்னொரு மேட்ச் அந்த மாதிரி தான் இருக்கும், கேவலமா ஆட போறோம் அப்படின்னு நானும் நினைச்சிருந்தேன். பட் லைன் அப்ஸ்ல இருந்து வரணும். ஜிதேஷ்வர் பேக் இன் டிஎம் பொசிஷன், ஜிதேஷ்வர் and Amty டிஎம் பொசிஷன், விக்னேஷ் அக்ஷர் at லெஃப்ட் பேக். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் சென்னை நல்லாவே ஆடினாங்க. லைக் அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ் were much better. கார்னர் ஷீல்ட்ஸ் த்ரூ தான் எல்லாமே போச்சு. லூகஸ் பாம்பிலா வாஸ் ஆன் த லெஃப்ட் விங் ஃபார் சம் ஏதோ ரீசன்காக வாஸ் ஆன் லெஃப்ட் விங், ஏன்னு தெரியல. அவன் ஒரு கிரியேட்டிவ் பிளேயர், பிரசிலியன் பிளேயர். அவனை தூக்கி விங்ல போடுறீங்க, இர்ஃபான் தூக்கி ரைட் விங்ல போடுறீங்க. டு பி ஃபார் இர்ஃபான் பிளேயர் வெல் அட் ரைட் விங். பட் லூகஸ்க்கு கிளியரா இல்ல, அந்த விங் பொசிஷன் செட் ஆகல. அவன் ஏஎம்எஃப்ல தான் போடணும். கார்னர் ஷீல்ட்ஸ் இந்த மனுஷன் மிட்ஃபீல்ட்ல தான் பாக்குற. அப்படி கார்னர் ஷீல்ட்ஸ் அகைன் another fantastic performance today. மனுஷன் ஃபுல்லா ஓடினா, கடைசியில மனுஷன் ஹாம்ஸ்ட்ரிங்க பொறிச்சான். ஹோப்ஃபுல்லி நத்திங் சீரியஸ். ஐ மீன் ஃபுல் கேம் ஓடுனா அந்த வேட்டைக்கார விஜய் படத்துல மாதிரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபுல் கேம் ஓடுனா ஒரு ஏதாச்சும் ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்ல தை மசல் பிடிக்கதான் செய்யும். ஹாம்ஸ்ட்ரிங் பிடிச்சிட்டு ஹோப்ஃபுல்லி நத்திங் சீரியஸ். அடுத்த கேம் இன்னும் ஒரு வாரம் இருக்கு. பட் லெட்ஸ் see how it is. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த அட்டாக்கிங் பேட்டர்ன் சொல்லவே ஜார்டன், கார்னர் ஷீல்ட்ஸ் அவங்களுக்குள்ளதான் ரொட்டேட் ஆச்சு. மெயினா லூகஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணே தவிர he was not the main creator midfieldல. பட் அவங்களோட தான் போச்சு. இர்ஃபான் வாஸ் டூயிங் வெல். மிட்ஃபீல்ட்ல நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு அட்டாக்கு. ஐ மீன் 2 மிட்ஃபீல்டர் போட்டா மிட்ஃபீல்டுக்கும் சரி அட்டாக்கும் சரி டிஃபென்ஸ்க்கும் சரி ஹெல்ப் பண்ணணும். யாருக்கு தெரிஞ்சது? யாருக்குமே தெரியல. பாத்தீங்களா, ஜிதேஷ்வர் நீ நல்லா ஆடினா. எல்லாரும் ஜிதேஷ்வர் he played well today. அவனோட கேம் எல்லாருக்கும் புரிச்சுது. இதைத்தானே நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நானு. அதான் ஜிதேஷ்வரோட கேம். he was front and center of the midfield today. ஜிதேஷ்வர் தான். லைக் பிரேக்கப் பிளேயா இருக்கட்டும், இந்த பாசிங்கா இருக்கட்டும், லைக் எவ்ரிதிங்கா இருக்கட்டும், லைக் அவன் தான் ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் who knew, பட் யாருக்கு தெரிஞ்சது? யாருக்குமே தெரியல. பாத்தீங்களா, 19 கேம் அப்புறம் தான் இந்த பின்லாடன் மூலம் வந்திருக்கு. நம்ம ஜிதேஷ்வர் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 20-25 மினிட்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு. அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸே நமக்கு சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் கோல் கார்னர் ஷீல்ட்ஸ் had no business to get that. நீஷு குமாருக்கு முன்னாடி he had no business to get that. அது ஜார்டன் இருந்து ஒரு மட்டமான பாஸ் அது. பட் கார்னர் ஷீல்ட்ஸ் எப்படியோ போயிட்டு ஒரு பேக் ஹீல் மாதிரி ட்ரை பண்ணா நீஷு கிளியர் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. பட் அன்பார்ச்சுனேட்லி இஸ் ஓன் கோல். ஸோ பட் இட்ஸ் ஆல் டவுன் டு கார்னர் ஷீல்ட்ஸ் ஒரு எஃபர்ட் தான். செகண்ட் கோல் அந்த மாதிரி தான் வந்துச்சு. கார்னர் ஷீல்ட்ஸ் வின்ஸ் த பால் பேக். இர்ஃபானுக்கு பால் பாஸ் பண்ணா இர்ஃபான் ரைட் விங்ல இருந்து he takes a நீஷு குமார். அதுதான் அவன் பண்ணணும். பேச வச்சு டேக் ஆன் பண்ணும் டிஃபெண்டர்ஸ். டேக் ஆன் பண்ணிட்டு நல்லா லோ கிராஸ் போட்டான். இன்ஸ்டெட் ஆஃப் ஏர் கிராஸ் விட லோ கிராஸ் போடும். லோ கிராஸ் கிவ்ஸ் மோர். லோ கிராஸ் தான் உங்களுக்கு இன்னும் தட்ரிங்கா இருக்கும் ஹை கிராஸ் கம்பேர் பண்ணதை விட. ஏன்னா ஹை கிராஸ் போட்டீங்கன்னா ஹெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லோ கிராஸ் போட்டீங்கன்னா அது என்ன, அதை ஜட்ஜ் பண்றது இன்னும் கஷ்டம். ஏன்னா அது டிஃப்ளெக்ட் ஆல ரிக்வஸ்ட் ஆல என்னன்னா லோ கிராஸ் போட்டேன்னா. ஸோ லோ கிராஸ் இஸ் ஆல்வேஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஹை கிராஸ். லோ கிராஸ் போட்டா வில்மா ஜார்டன் வாஸ் தேர் 2-0. and you were thinking okay 2-0 looking very comfortable. East Bengal they did nothing till then attack wise. I mean all game ஒன்னும் பண்ணல. there's a reason they only scored 18 goals in 19 games. சரி, நான் கூட பெட்டரா அட்டாக் இருக்கும் நினைச்சேன். because the players they have, because அவங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் டியமாண்டோஸ் இருக்கான், விஷ்ணு பிவி இருக்கான். லைக் there are some good players there. பட் அவங்களால ஒரு கோஹெசிவ் ஸ்டைல் ஆஃப் பிளே, அவங்களால ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் ஆஃப் அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன் தெரியல. and they had Messi Boli who came on in the second half. Diamantacos he had like ஃபர்ஸ்ட் டச்சஸ் ப்ராப்பர் பாசஸ் ஓட ரெஃப்ரி அழுத்தத்தை அதிகம். சும்மா இது கேட்டாலும் அப்படின்னு சும்மா இந்த பொட்டை ஆட்டம். ஐ மீன்
I don't know why, but he stayed on the whole game. எப்படின்னு எனக்கும் தெரியல. He did nothing all game. ஒண்ணுமே பண்ணல கேம்ல. ஆனா மனுஷன் ஃபுல்லா இருந்தான். இத்தனைக்கும் மெஸ்ஸி போலி தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து he did better than all the attackers combined together. மெஸ்ஸி போலி தான் செகண்ட் ஹாஃப்ல வந்தா அவன் தான் அந்த பேஸ் அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ப்ரவஸ் அவன் தான் எல்லாத்தையும் காமிச்சான் செகண்ட் ஹாஃப்ல. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல we thinking okay 2-0 looking comfortable and then Owen Bin Laden decides to go full defense mode. எனக்கு என்ன புரியலன்னா நமக்கு இருக்கிற இந்த டிஃபென்ஸை வச்சு 32 கோல் கன்சீட் பண்ணிக்கோ. என்ன டேஷுக்கு நீ வந்து டிஃபென்சிவ் மோட் ஆடுற நீ என்ன டேஷுக்கு நீ டிஃபென்சிவ் மோட் ட்ரை பண்ற? ஏன்னா அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த லாஸ்ட் சீமா சுக்கு கோல் வந்த வரைக்கும் நம்ம பெருசா சான்சஸே கிரியேட் பண்ணலையே. ஃபுல்லா டிஃபென்ஸ் மோட் தான். ஃபுல்லா ஓகே 2-0 we'll just sit back and defend and Owen Bin Laden. Full defense mode and East Bengal to be honest first halfல வந்து they were creating but final third அவங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல they started to come along, they come out a lot better. obviously 2-0 down attack பண்ணிதான் ஆனோம், but they came out a lot better. நம்ம வந்து கொஞ்சம் பிரஷர் விஸ்டாண்ட் பண்ணதா இருந்துச்சு. பட் வந்து ஈஸ்ட் பெங்கால் should have scored 2 goals. சால் கிரெஸ்போ சிம்பிள் லிட்டரலா இங்க பால் இங்க இருக்கு, இங்க இருந்து சால் கிரெஸ்போ மிஸ் பண்ணா. அப்புறம் அந்த செலிஸ் வந்து இன்னொரு இதை மிஸ் பண்ணா. இங்க இருந்து டியமாண்டோஸ்கே ஸ்கொயர் பண்ணல எனக்கு தெரியல. லிட்டரலா பண்ண டாப்பினே 2-1 ஆயிடும். கேம் கூட சேஞ்ச் எனிவே. எப்பவுமே சொல்லுவாங்க 2-1 இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கோல் இன் ஃபுட்பால். ஏன்னா 2-1 2-1 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு பிரஷர் வரும். ஐயோ நான் வந்து அட்டாக் போகணுமா இல்ல ஸ்டோரி சிட் பேக் அப்படின்னு உங்களுக்கு அந்த மைண்ட் செட் அந்த பிரஷர் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. சோ 2-0 எப்பவுமே நீங்க உட்காரக்கூடாது. 3-0 உட்காரலாம், 4-0 உட்காரலாம், பட் 2-0 யூ நெவர் சிட் பேக். அந்த மிஸ்டேக் தான் ஒரிசா கிட்டயும் பண்ணோம், மோமன் ஸ்போர்ட்டிங் கிட்டயும் தான் பண்ணோம். இன்னைக்கு ஈஸ்ட் பெங்கால் ஒரு அட்டாக் மட்டி கோட்டை வந்தாங்க, அதனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டோம். அவங்க 2-3 கோல் அடிச்சிருக்கணும் அவனுங்க. அதுக்கப்புறமா அது யார சான்ஸ் லைக் வந்து 2-3 பிளாக்ல வேற we had to do it. பட் வந்து ஃபுல் டிஃபென்ஸ் மோட் தான். அப்புறம் கடைசியில வந்து லைக் வந்து ரயன் எட்வர்ட்ஸ் கூட்டு வந்தோம். ரயன் எட்வர்ட்ஸ் கூட்டு வந்து டிஃபென்ஸ் லுக் ஆல் ஓவர் த பிளேஸ். நல்ல வேலை ஈஸ்ட் பெங்கால் மிஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபரூக் மெஸ்ஸியை கூட்டு வந்தோம். ஆஸ் யூஸ்வல் ஒரு ஆனியும் கலக்கல. ஐ மீன் அட்லீஸ்ட் ஹி காட் சம்ஒன் சென்ட் ஆஃப். ஐ மீன் லால்சங் உங்க என்ன யோசிச்சான்னு தெரியல, ஃபவுல் பண்ணா, அதுக்கப்புறம் ஏதோ காரி துப்பியோ வேற ஏதோ பண்ணா செகண்ட் இயர்ல வாங்கி ரெட் கார்டு வாங்கிட்டான் அவனுக்கு அந்த பிரச்சனை வாட் எவர். அதுக்கப்புறம் சீமா சுக்கு ஸ்கோர்ட். shit guys scored finally. Chima Chukwu scored finally after God knows how long. I think அந்த ஹோம் கேம் கோவா ஓட அடிச்சான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கோல் அடிக்கலாம ஒரு கோல் அடிச்சிட்டோம். சென்னை வந்து கிளீன் சீட்டோட வின் பண்ணிடுச்சு. இது போதுமே, இதை வச்சு நாங்க 4 வாரம் ஓட்டுவோம். But there was a nicely taken goal. ஈஸ்ட் பெங்கால் வந்து கிளியரன்ஸ் பண்ணுங்கிற பேர்ல கேவலமான ஒரு ஃப்ரீ கிக். கியாட் headed the ball on. Chima Chukwu well on side. ஈஸ்ட் பெங்கால் அவங்களே இது முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். Chima Chukwu 1-on-1 nice finish. He was still super slow but நல்லா finish பண்ணா 3-0 and okay 1 win. இந்த 1 win வச்சு ஏமாத்த முடியாது. நான் இந்த ஸ்டோரி முன்னாடியே பார்த்திருக்கேன். கரெக்டா ஹோம் கேம் வர முன்னாடி இந்த இருக்கிற அவே கேம் ஜெயிப்பீங்க, ஃபேன்ஸ்க்கு ஹோப் கொடுப்பீங்க, அப்புறம் ஹோம் கேம்ல கோட்டை விட்டுருவீங்க. 2-3 கேம் வரிசையா ஜெயிங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரலாம். பட் ஒரு கேம் ஜெயிச்சதால வந்து ஐ எம் நாட் கோயிங் டு கெட் கேஸ்ட் அப். எல்லாம் கேட்டாங்க, ஓ 5 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிச்சா யோன் இன்னாட் பியான்னு. ஆன்சே இல்ல. நம்ம வந்து 5 மேட்ச் வரிசையா ஜெயிச்சு மேல இருக்கிறவங்க நமக்கு பிச்சை போட்டாதான் ஏதாவது உண்டு. ஏன்னா இதுக்கு மேல விளையாடுறவங்க எல்லாருமே பிளே ஆஃப் அப்போசிஷன் குவாலிட்டியான டீம்ஸ் தான். பஞ்சாப் இன் பிளே ஆஃப் கண்டென்ஷன், பெங்களூரவே அது பிளே ஆஃப் கண்டென்ஷன் டீம், ஜம்ஷெட்பூர் டெஃபினெட்லி பிளே ஆஃப் டீம், நார்த் ஈஸ்ட் யுனைடெடும் மோஸ்ட்லி பிளே ஆஃப் டீம் தான். சோ இந்த 4 டீம் 4 கேமே ஜெயிச்சு அதுக்கப்புறம் நம்ம தப்பி தவறி பிளே ஆஃப் போனா பார்க்கலாம். பிகாஸ் ஃபார் மீ வந்து பிளே ஆஃப் தாண்டி பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் இயரே பிளே ஆஃப் பண்ணிட்டோம். இந்த சீசன் பெட்டர் ஸ்குவாட். இந்த சீசனும் பிளே ஆஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் எக்ஸிட் எல்லாம் பண்ணா இட்ஸ் நாட் an improvement on last season. I would still want Owen Bin Laden out. அதான் என்னுடைய தாட்ஸ். தப்பி தவறி நம்ம ஃபைனல்ஸ் வந்து ஆர் ஜெயிச்சா தென் நான் வந்து ஐ வில் சேஞ்ச் மை ஸ்டாண்ட்ஸ். அது வரைக்கும் ஐ எம் நாட் ஓன் இன். அதை நான் சொல்லிக்கிறேன். 1 win is not going to change my mind and it should not change any of your minds also. ஒரு வின்னு ஒரு சீமா ஒரு கோல் அடிச்சா அதனால வந்து பர்மனண்டா வந்து ஸ்டே போட்டுருவான்னு நினைக்கிறேன். But it is what it is. But at least good to win a game finally after so long. Clean sheet which makes it even sweet. So அதான் ஜெயிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கேம் பஞ்சாபோட அடுத்த வாரம். Let's see how we move from here. But yeah, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நீங்க என்ன யோசிச்சீங்க கேம் பத்தி நீங்களும் சொல்லுங்க.
அண்ட் இன்னொரு வீடியோல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிவன்.